காரமாக ஏதோ ஒன்று சாப்பிட வேணும் அப்படின்னு சொன்னாங்க. காரமாக என்னடா செய்கிறது, போண்டா செய்யலாமா, ராய் பக்கடா செய்யலாமா அப்படின்னு யோசித்தா ரெகுலராக செய்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஒன்று பார்த்தோம். மங்களூர் போண்டா, மைசூர் போண்டா அப்படின்னு ஏதோ சொன்னாங்க. சரின்னு அப்படியே செய்கிறக்கு ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு 100 மில்லி அளவுக்கு தயிர் முதல்ல எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் ஆப்பசோடா, அப்புறம் சமையல் எண்ணெய் கொஞ்சம், உப்பு, ஒரு 200 கிராம் அளவுக்கு மைதா எடுத்துக்கிட்டோம். மைதா ஒரு நாளைக்கு டேஸ்ட்டுக்காக அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. மைதா ஒரு 200 கிராமுக்கு இது எல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா பொடியை நறுக்கி போட்டுக்கிட்டோம். பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, மல்லி, புதினா கொஞ்சம், ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம், இதெல்லாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சாச்சு. எல்லாம் ஒன்றா கலந்து 1 மணி நேரம் ரெஸ்ட் விடுங்கன்னு சொன்னாங்க. அந்த ரெஸ்ட் இல்லாத 1 மணி நேரம் புளிக்க விட்டு எடுத்து நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் உள்ளே போட்டு எடுத்தால் சொன்ன மாதிரியே நல்லா டேஸ்ட்டாகவும் புசு புசுன்னு வந்திருந்தது. நல்லா வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு. என்றைக்காவது ஒரு நாளைக்கு இது மாதிரியும் ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. எப்போது ஒரு நாளைக்கு மைதா யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி இருந்தாலும் நம்ம முழுசாக தவிர்க்க முடியறதில்ல.